பாரதி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டிருக்கின்றோம். பாரதி நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியான பெண்ணாளுமை பகுதியூடாக இணைந்து கொள்ளப் போன்றோம். ஆளுமை நிறைந்த பெண்மணிகளினுடைய பக்கங்களாக விளங்கக்கூடிய இந்த பக்கத்தின் மூலம் ஒவ்வொரு வாரமும் ஒரு ஆளுமை படைத்த பெண்மணியினுடைய நேர்காணலை பற்றித்தான் நாங்கள் பகிர்ந்து கொண்டு வருவது வலிமையாக இருக்கின்றது. இவர்கள் எந்த துறை சார்ந்து இன்றைக்கு இந்த இடத்தில் வந்திருக்கின்றார்கள், எந்த துறை சார்ந்து அவர்கள் உயர்ந்து விளங்குகின்றார்கள் என்பது பற்றியும், பெரியோர் இடத்தினை அவர்கள் பிடிப்பதற்கு அவர்கள் எவ்வாறான தடைகளை எல்லாம் தாண்டி வந்திருக்கின்றார்கள் என்பது பற்றிய அவர்களுடைய நேர்காணலாகத்தான் இந்த பகுதியான அமைந்துள்ளது. ஏனென்று சொன்னால், ஒரு பெண்ணாக பிறந்து பல தடைகளை கடந்து ஒரு இடத்தை பிடிப்பது என்பது பெரிய ஒரு விடயமாக இருக்கின்றது அல்லவா? ஆகவே அவர்கள் இந்த இடத்திற்கு வந்திருக்கின்றார்கள் என்று சொன்னால், எப்படியான கஷ்டங்களை எல்லாம் தகர்த்து அவர்கள் இந்த இடத்திற்கு வந்திருக்கின்றார்கள் என்பது பற்றிய அவர்களுடைய நேர்காணலைத்தான் இந்த பகுதியின் மூலம் பார்ப்பது வலிமையாக இருக்கின்றது. அந்த வகையில் இன்றைய தினமும் ஒரு பெண்மணியினுடைய நேர்காணலை பார்ப்பதற்கு நாங்களும் தயாராக இருக்கின்றோம். நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். அந்த வகையில் இணைந்து கொள்ளலாம் பெண்ணாளுமை பகுதியூடாக. நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான சந்தோஷமான வணக்கங்கள். மற்றும் ஒரு பாரதி நிகழ்ச்சியின் பெண்ணாளுமை பகுதியின் வாயிலாக இன்றைய தினத்திலும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எங்களுடைய பெண்ணாளுமை நிகழ்ச்சியின் வாயிலாக எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கின்ற ஆளுமை நிறைந்த பெண்களையும், அது மாத்திரமல்லாமல் சாதனை பெண்களையும் உங்களிடத்தை அறிமுகப்படுத்தி வைப்பதும், அது மாத்திரமல்லாமல் அவர்கள் சார்ந்த சிறியதொரு நேர்காணல் பகுதியாகவும் தான் இப்பகுதி அமைந்து வருகின்றது. அந்த வகையில் இன்றைய நாளிலும் கூட எங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக சாதனை பெண்ணொருவர் தான் இணைந்து கொண்டிருக்கின்றார். அண்மை காலமாக மாதங்கி கனகசுந்தரம் என்று சொன்னால் எவருக்கும் தெரிந்து கொள்ளாமல் இருப்பார்களா என்று சொன்னால் எனக்கு தெரியவில்லை. அந்த அளவுக்கு கின்னஸ் சாதனை படைத்த ஒரு பெண்மணி தான் எங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொண்டிருக்கின்றார். அவரையும் உள்ளிருத்துக் கொள்ளலாம் நிகழ்ச்சியின் வாயிலாக. வணக்கம். வணக்கம். நிகழ்ச்சியில எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகிறமைக்கு முதல்ல நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுடைய அந்த ஒரு பிஸியான ஸ்கெடியூலையும் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டமைக்கு நன்றிகள். அதற்கு முன்னராக நிகழ்ச்சியில் உங்களுடைய இந்த முயற்சிக்கு, உங்களுடைய வெற்றிக்கு, உங்களுடைய சாதனைக்கு பாரத நிகழ்ச்சி சார்பாகவும் எங்களுடைய டான் குழுமம் சார்பாகவும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். எப்படி இருக்குது உங்களுடைய இந்த பெரிய ஒரு சாதனைக்கு பின்னரான உங்களுடைய இந்த அனுபவம் எவ்வாறாக இருக்கிறது? முதல்ல சாதாரணமா ஒரு இது மாணவியா தான் இருந்தேன். இப்ப கின்னஸ் சாதனை படைச்ச பிறகு ஸ்கூலுக்கு போகவே எனக்கு ஒரு இது செலிபிரிட்டி மாதிரி இருக்குது. எல்லாருமே புதுசு புதுசா கதைப்பினம், டீச்சர்ஸ் கூட கதைப்பினம், தெரியாத டீச்சர்ஸ் கூட. ஸோ ஓகே, நாங்கள் பெரிய ஆக்கள் அந்த மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் ஆயிருக்கிறோம். இந்த சின்ன வயசுல எனக்கு இவ்வளோ பெரிய அங்கீகாரத்தை கொடுத்ததுக்கு நான் ரொம்ப நன்றி கடன்பட்டேன். கட்டாயம். நான் உங்களை பற்றி நான் அறிந்து கொண்டு போகைக்குள்ள தான் பார்க்கக்கூடியதாக இருந்தது. தரம் 11 கல்வி கற்றுக்கொண்டிருக்கின்றீர்கள். சரி, அதற்கு முன்னராக சின்ன ஒரு அறிமுகத்தில் இருந்து போவோம். இப்ப என்ன மாதிரி இந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்களா? எப்படி போகுது உங்களுடைய பாடசாலை வாழ்க்கையெல்லாம் எப்படி போகுது? நான் சாவச்சேரி இந்து கல்லூரியில 11ஆம் ஆண்டு படிக்கிறேன். சரி, அப்படியே உங்களுடைய இந்த படிப்பும் தொடர்ந்து உங்களுடைய இந்த கல்வி நிலைகளிலே நீங்க அடுத்தடுத்த இடத்துக்கு போகணும்னு சொல்லி நாங்களே வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கின்றோம். சரி, அந்த ஒரு நிமிடத்திற்குள் 10 சப்பாத்துகளை ஒன்றன் மேல் ஒன்று அடக்கி வைத்துதான் உங்களுக்காக அந்த கின்னஸ் சாதனையில் நீங்களும் இடம் பிடித்திருந்தீர்கள். அந்த ஒரு சாதாரணமாகவே எங்களுக்கு குறிப்பாக இலங்கை என்று சொல்ல போனால், அதிலும் குறிப்பாக யாழ்ப்பாண மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் இவ்வாறான சாதனை இருக்கின்ற ஒரு விடையும் தெரியும். கின்னஸில் சாதனைகள் புரிபவர்களுடைய பெயர்கள் இடம்பெறும் என்று சொல்லி தெரியும். ஆனால் இதற்காக எவ்வாறு விண்ணப்பிக்கலாம், என்னென்று எங்களுடைய சாதனைகளை வெளியில் கொண்டு வரலாம் என்ற ஒரு கேள்வி பலருக்குமே இருக்கின்றது. அது எவ்வாறு உங்களுக்கு தெரிய வேண்டி வந்தது? இப்படி ஒரு விடயம் இருக்குது, நான் இப்படி அப்ளை பண்ணலாம் என்றவாறு நீங்க தெரிந்து கொண்டீர்கள்? எல்லா சில்ட்ரன்ஸ் மாதிரி தான் நானும் ஃபோன் பார்த்து கொண்டிருந்தேன். ஃபோன் பார்க்கும்போது யூடியூப்பை ரேண்டமாக ஸ்க்ரோல் பண்ணி கொண்டு இருக்கும்போது ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன்னா, கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் அப்படின்ட்டு. கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டில் புதுசாக கணக்கு பேர் ரெக்கார்ட் செய்கிற மாதிரி பார்த்துருந்தேன். ஸோ யூடியூப்பில் வர அளவுக்கு பெரிய விஷயம், இப்போ நாங்களும் அதை பண்ணணும் அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷனில் போய் அதை வாசிக்கும் போது தான் சொன்னாங்க, இது கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் அப்படின்ட்டு. ஸோ அதை பற்றி நான் அம்மாட்ட கேட்கும்போது கூட அம்மா சொன்னவா தெரியலையடி, நான் விசாரிச்சு பார்க்குறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அது அப்படியே அந்த கதை அப்படியே நின்றுட்டுது. அதுக்கப்புறம் பிறகு ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பவும் எனக்கு ஏதோ ஒரு ஞாபகத்தில் திரும்ப கூகுளில் போய் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் அப்படின்னு அடித்து அதில் என்னோட ஒரு நியூ அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணி அதில் என்னால் என்ன முடியும், இது இப்போ நான் கணக்கு சாதனை பண்ணணுமெண்டு ஆசை இருக்குது. பட் ஃபர்ஸ்ட்டாக நான் ட்ரையல் பார்க்குறதுக்காகத்தான் இந்த ஒரு சாதனை எடுத்தேன். இதை
கணக்கு சாதனை இருந்தாலும் எனக்கு இந்த சாதனையை எடுக்கணும்னு தெரியல. இது கொஞ்சம் ஈஸியா இருந்ததோ என்னமோ தெரியல. பட் எனக்கு குறைஞ்ச காலத்துல இருக்கிறது மாதிரி தான் நான் இந்த சாதனையை எடுத்து இதை நான் இந்த தற்போதைய காலத்துல முறியடிச்சிருக்கிறேன். சரி, அதே மாதிரி தான் நீங்க சொல்லியிருந்தீங்க பல சாதனைகள் வந்து புரியலாம் கின்னஸ்ல என்று. நீங்கள் ஏன் இதை சூஸ் பண்ணினீங்க? இந்த ஒரு ஃபீல்டுல தான் நான் வரணும்னு எக்கச்சக்கமான சாதனைகள் இருக்கின்றது தானே. எனக்கு ஏதாச்சும் சாதிச்சா போதும், அதான் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டில் ரெண்டு பேர் வந்தா சரி, அவ்வளோதான் எனக்கு இருக்கிற உயர்ந்தபட்ச குறிக்கோள். ஸோ அதை பற்றி நான் இப்போ ஃபர்ஸ்ட் ட்ரையலாக தான் நான் இது பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ ரொம்ப பெருசாக செஞ்சு அது ஒரு வேளை ரிஜெக்ட் ஆகிட்டேன்டா நான் என்னாலையும் அது தாங்க முடியாது, என்ன சின்ன பிள்ளை. ஸோ அதனால ஓகே ட்ரையலாக பார்ப்போம். அதுக்கப்புறம் ஓகே இதுவும் ஓகே ஆகிட்டுதுன்னா அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நாலேஜ் வந்துடும். எனக்கு இது என்னென்னு செய்கிறது ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறதால எனக்கு அவ்வளோத்துக்கு நாலேஜ் இல்லை. பட் இதுலேயே இது ஓகே, இது எல்லாம் ஓகே ஆயிட்டுதுண்டா செகண்ட் டைம் தேர்ட் டைம் அப்படின்னு செய்யும் போது எனக்கு கொஞ்சம் நாலேஜ் இருக்கிறதால நான் ஓகே அப்ப கொஞ்சம் பெருசா செய்வேன், இப்போதைக்கு சின்னனாவே செய்வோம் அப்படின்னு தான் நான் இதை தேடி இந்த ரெக்கார்ட் எடுத்தேன். சரி, அதே மாதிரி வந்து அந்த எவ்வளவு நீங்க காலம் இதுக்கான பயிற்சிகளை மேற்கொண்டிருந்தீர்கள்? நீங்க தேடி, அதாவது கின்னஸ்ல போய் தேடி அதன் பின்னர் தான் இதற்கான பயிற்சிகளை மேற்கொண்டீர்கள் அல்லது ஏலவே உங்களுக்கு இந்த துறையில் ஆர்வம் இருந்ததா? நான் ஃபர்ஸ்ட் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டில் போய் தேடும் போது கணக்கு அதில் ரெக்கார்ட்ஸ் இருக்குது. முட்டை எடுக்கிறது, உதாரணமாக முட்டை எடுக்கிறது ஞாபகம் இல்லை. ஸோ அந்த மாதிரி கணக்கு ரெக்கார்ட்ஸ் இருந்தது. ஸோ ஓகே இது ஈஸியாக இருக்குது, நாங்கள் இப்படி பண்ணுவோம் அப்படின்னுட்டு இப்போ ஒரு ஃபெப்ரவரி அப்படி நான் அதுக்கு அப்ளிகேஷன் போட்டேன். ஈஸியாக தானே இருக்கும், அவ்வளோ ப்ராக்டிஸும் தேவையில்லை தானேன்ட்டு தான் அந்த இது அப்ளிகேஷன் போட்டேன். போட்டு கொஞ்சம் ஒரு 2 months அப்படி எனக்கு அப்ளிகேஷன் வந்துச்சு. சரி ஓகே நாங்கள் இன்றைக்கு செய்வோம் அப்படின்ட்டு ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணி நான் செஞ்சு பார்த்தா அதுதான் தெரியுது அதில் இருக்கிற டிஃபிகல்ட்ஸு. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அது ஒரு 6-7 சப்பாத்து ஓகேயா வந்துட்டுது, அது அடுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன தெரியல, அது இந்த பாரமா என்னமா தெரியல, அது விழுந்து கொண்டே இருந்துச்சு. ஓகே இது ரொம்ப கஷ்டம் தான் போல, இது ப்ராக்டிஸ் பண்ணி தான் எடுக்கணும். பிறகு என்னோட அப்ளிகேஷன் டேட், அதாவது அட்டெம்ப்ட் டேட்டை வந்து நான் பிறகு பின்னுக்கு May 20 தள்ளி போட்டுட்டு நான் அன்றைக்கு ஒரு 2 months அப்படி ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணேன். டியூஷனால் வந்து முடிய உடனே எல்லாத்தையுமே செஞ்சு வேறு கிளாஸை கூட கட் பண்ணிட்டு இருந்து செஞ்சு கொண்டு இருந்தேன். ஸோ அப்படி ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணி தான் நான் இதுக்கு அப்புறம் அந்த சாதனையை செஞ்சேன். சரி, இதுக்கு மேல 10 சப்பாத்துகளுக்கு மேல வந்து உங்களால போக கடினமா இருந்தது அல்லது நீங்க அதற்கு முயற்சி செய்யவில்லையா? நான் செஞ்சு பார்த்தேன், நான் கணக்கு சப்பாத்து விட்டு இருந்தது. ஸோ செஞ்சு பார்ப்போம் அப்படின்ட்டு ஒரு மேக்சிமம் ஒரு 9 அடிக்கிட்டேன். 9 அடிக்கினா பிறகு சரி 9 செய்வோம் அப்படின்னு பார்த்தா நான் அப்ளிகேஷன் போட்டு கொஞ்ச நாள்லயே March 26 அப்படி 9 அப்போதைய ரெக்கார்டா வந்துருந்துச்சு. ஓகே நம்ம இதை விட கூட எடுக்கணும் போல, 9க்கே நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். ஸோ அதனால ஓகே 10 ஒரு 1 கூட எடுக்கும், அதுக்கு மேலே இல்லாதன்ட்டு 1 வச்சேன். அதுக்கப்புறம் 10 ஓரளவுக்கு நின்றுட்டுது. அதுக்கப்புறம் இன்னொன்று வச்சு பார்ப்போம், ஒரு நப்பாசையில வச்ச உடனே அது விழுந்துட்டுது. சரி ஓகே 10 தான் நம்மளால முடியும், 10 செஞ்சிடும் அப்படின்ட்டு தான் இந்த ரெக்கார்டு செஞ்சேன். அதாவது முயற்சி திருவினையாகும் என்று கூறுவார்கள். அதை போலவே வந்து உங்களுடைய இந்த முயற்சி வந்து பெரிய ஒரு வெற்றி அளித்திருக்கின்றது. மீண்டும் மீண்டும் வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்னும் உங்களுடைய சாதனை வந்து இன்னும் ஒரு உயரத்துக்கு போகணும். நாங்கள் மீண்டும் வந்து மாதங்கி கனகசுந்தரம் அவர்களை வந்து இன்னும் ஒரு சாதனை பெண்ணாக வந்து நாங்கள் பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்படுறோம். உங்களோட படிப்பை தொடர்ந்து மேலும் மேலும் இந்த ஃபீல்டில் வந்து நீங்க இன்னும் சாதனை புரியணும்னு கேட்டுக்கொள்றேன். அதே மாதிரி நாங்க இந்த சாதனை பயணத்தை ஒருக்கா பார்க்கலாம். இந்த கின்னஸ் என்று பார்க்கல அதிக அளவிலானோருக்கு நான் ஏலவே கூறினது போல தெரியவில்லை. இவ்வாறு தான் போய் செய்வது கொள்வது. ஏனென்று பார்த்தால் நான் ஏற்கனவே ஒரு நேர்காணலில் கூட நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன். தனக்கு இதை ஒரு இலங்கைக்குள்ள இருக்கின்ற ஒரு வட்டத்தை தவிர்த்து இலங்கைக்கு வெளியில் எவ்வாறு போய் சாதனை செய்வது என்பது வந்து தனக்கு தெரியவில்லை என்று சொல்லி ஒருத்தர் கூறினதை வந்து நான் கேட்டிருந்தேன். ஆனால் நீங்கள் இந்த ஒரு சிறு வயதிலே வந்து உங்களுடைய தேடலின் மூலம் கிடைத்த ஒரு முடிவாக வந்து இங்க கின்னஸ் சாதனையில் இடம் பிடித்திருக்கின்றீர்கள். அதன் பின்னர் அவர்கள் எவ்வாறு உங்களை தொடர்பு கொண்டார்கள்? நீங்கள் இந்த சாதனை இந்த டேட்ல என்னென்ன அந்த முறைகள் எவ்வாறாக இருந்தது உங்களுக்கு? முதல்ல வந்து நான் அப்ளிகேஷன் போட்டுட்டேன். February அப்படியே அப்ளிகேஷன் போட்ட உடனே எனக்கு வந்து இமெயில்ல உங்களோட அப்ளிகேஷன் வந்து எங்களுக்கு ரிசீவ் ஆயிட்டுது, நாங்கள் இது அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னொரு இமெயில் போடுறோம் ஓகேயா இல்லையாண்டு 2 இமெயில் வந்துச்சு. பிறகு ஒரு 2 மாசம் கழிச்சு எனக்கு அதோட அப்ரூவல் ஆனது, நீங்க இனி இந்த அட்டெம்ப்ட் செய்யலாம் அப்படின்னுட்டு. அதுக்கப்புறம் நான் ஒரு 3 மாசம் கழிச்சு May 20
மே 20 அந்த அட்டம்ப்டை வந்து செஞ்சு அதுக்கு அடுத்த நாள் நான் அவைகளுக்கு அனுப்பினேன். அனுப்பினதுக்கப்புறம் எவிடன்ஸும் ரிசீவ் ஆயிட்டது. இனி உங்களுக்கு 3 மாதம் கழிச்சு தான் இதோட ரிசல்ட் வரும், நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு எனக்கு இன்னொன்று வந்தது. அதுக்கப்புறம் 1 மாதம் கழிச்சு 2 மாதம் கழிச்சு அப்படின்ட்டு நான் தொடர்ச்சியாக போய் செக் பண்ணி கொண்டே இருக்கிறேன், நான் வந்திருக்கோன்ட்டு. பட் அதில் வரவே இல்லை. சரி ஓகே, 3 மாதம் கழிச்சு ஆகஸ்ட் 20 போய் எடுத்து பார்த்தேன். பார்க்க அதில் வந்து ஒன்றுமே வேற இல்லை, நீங்கள் இந்த மாதிரி அக்செப்ட் ஆகிட்டுது அப்படின்ட்டு. ஸோ ஓகே சரி போச்சா அப்படியே விட்டுற வேண்டியதானே அப்படின்ட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ரேண்டமாக ஆகஸ்ட் 28 அனுப்பியிருந்தவே நான் 30 அப்படி தான் பார்த்தேன். இது என்னது, இது ஏதோ வந்திருக்குது அப்படின்ட்டு அம்மா இமெயிலில் காட்டினவன். அப்போ தான் பார்த்தா அது அக்செப்ட் ஆகிட்டு வந்திருக்கேன். சரி எதுக்கு க்ராஸ் செக் பண்ணிடலாம் அப்படின்ட்டு கூகுள்லையும் போய் அடித்து பார்த்தேன் என்னோட பேர் போட்டு வருது அப்படின்ட்டு. பேர் போட்டு அதில் அடித்து பார்க்க என்னோட ரெக்கார்டும் என்னோட பேரும் வந்துச்சு. ஸோ பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. அதுக்கப்புறம் இன்னொரு இமெயில் ஒன்று வந்தது, உங்களோட அட்ரஸ் தாங்க ஒன்று அப்படின்ட்டு. சரி என் அட்ரஸ் கொடுத்து முடிய இன்னொரு இமெயில் வந்துச்சு, உங்களோட சாம்பிள் சர்டிஃபிகேட் வந்து நாங்கள் அனுப்புவோம், உங்களுக்கு வேற ஒரு 3 மாதம் கழிச்சு உங்களோட ஒபிஷியல் சர்டிஃபிகேட் வந்து வருமெண்டு. ஓகே அப்படின்ட்டு நாங்கள் அட்ரஸ் எல்லாம் அனுப்பி கொடுத்தனாங்க. அவங்க சொன்னது மாதிரி உங்களுக்கான அந்த சான்றிதழ் கிடைக்க பெற்றிருக்கின்றதா? சாம்பிள் கிடைக்கப்பட்டிருக்கு. சரி, அதாவது சாம்பிள் சர்டிபிகேட் வந்து உங்களுக்கு அனுப்பி இருக்கிறாங்க. அதுக்கு இன்னும் 3 மாதம் ஒபிஷியலான சர்டிபிகேட். அதுவும் கிடைத்தால் அது இன்னும் மிகப்பெரிய ஒரு வெற்றி கொண்டாட்டமாக இருக்கும். வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும் வந்து நாங்களும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். சரி, அப்படியே அடுத்ததாக பார்த்தோமானால் அதாவது காப்போத்த சாதாரண தரத்துல வந்து கல்வி கற்றுக்கொண்டிருக்கின்றீர்கள். பாடசாலை சூழல் வந்து உங்களுக்கு எவ்வாறான சப்போர்ட் தந்த வேணும் இந்த உங்களுடைய இந்த சாதனை பயணத்துக்கு? ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் நம்மகிட்ட பேரண்ட்ஸ்கிட்ட தான் நான் போய் சொன்னேன், இப்படி அம்மா எனக்கு ஆசை இருக்குது அப்படின்ட்டு. அவையிலும் ஓகே நான் செக் பண்ணி பார்க்கண்டி அப்படின்ட்டு விட்டுட்டேன். எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்பவே மோட்டிவேஷன் பண்ணுங்க. ஸோ இந்த நேரத்தில் அவைகளுக்கு ரொம்ப பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ அப்புறம் டீச்சர்ஸ்கிட்ட பெருசாக நான் இதை பற்றி சொல்லலைன்னு அவைகளுக்கு அம்மாக்கே தெரியாது. அவைகளுக்கு பெருசாக நாங்கள் கதைக்கிறேன் வகுப்பில் டீச்சர்ஸோட பெருசாக ஃப்ரெண்ட்ஸோட கதைக்கிற அளவு டீச்சர்ஸோட பெருசாக கதைக்கிறேன்றதால டீச்சர்ஸுக்கு இதை பற்றி தெரியாது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட் தான் எனக்கு ஃபுல்லாக இருந்தது. அதே நேரத்துல வந்து உங்களுடைய குடும்பத்தாருடைய ஒத்துழைப்பு என்ன மாதிரியாக இருந்தது? எனக்கு ரொம்ப பாடுபட்டது எங்களோட அம்மா அப்பாவும் தான். ஸோ அதை பற்றி தேடி கணக்கு பேரிட்ட தெரியாத ஆக்கள்கிட்ட கூட போய் அதை பற்றி கேட்டு அதை பற்றி தெரியலை என்றாலும் அவைகள்கிட்ட கேட்டு எனக்கு சொன்னவியல். அதுக்கப்புறம் நான் வந்து இப்படியெல்லாம் அம்மா எனக்கு இப்போ ஷூ எல்லாம் தேவைப்படுத்தி இப்போதைக்கு இருக்கிற ஷூ எல்லாம் இல்லைன்னு உடனே எல்லா கடையிலையும் ஏறி இறங்கி எனக்கு ஷூ எல்லாம் ரெடி பண்ணி தந்ததால் நான் என்னோட பேரண்ட்ஸுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். அப்புறம் என்னோட சிஸ்டர்ஸ். ஸோ அந்த வீடியோ எடுக்கும்போது எனக்கே கொஞ்சம் இதில் விசாராக வந்துடுது, இத்தனதோட வீடாக நான் செய்கிறது அப்படின்னுட்டு. ஸோ விட்னஸ் வேறு அங்கே இருந்தவையா. ஸோ அவையிலும் போர் அடிக்கும் தானே அவையிலன்னுட்டு நம்ம விடுவோம் பேச வேண்டாம். என்னோட அக்கா தான் சொன்னவர், இல்லை பரவாயில்ல நீ செய், இவ்வளோ தூரம் வந்துட்டு அப்ளிகேஷன் எல்லாம் போட்டு அதுவே ஓகே ஆகிட்டுது, இனி ஒரு கொஞ்சம் தூரம் டக்குன்னு செஞ்சேன்னா முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் நீ எவ்வளோ பெரிய ஆளாயிருவேன் அப்படின்றலாம் ரொம்ப மோட்டிவேட் பண்ணது. ஸோ அதனால நான் என்னோட சிஸ்டர்ஸுக்கும் என்னோட பேரண்ட்ஸுக்குமே இந்த இதில் நன்றி சொல்லிக்கிறேன். பின்னுக்கு இருந்து எங்களை முன்னோக்கி செல்வதற்கு தூண்டுதலாக இருப்பவர்கள் இருந்தால் கட்டாயம் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு நாங்கள் விருப்பப்பட்ட துறையில வந்து போய் சாதிக்கலாம். அதுக்கு நீங்க ஒரு சாதனை பெண் வந்து நல்ல ஒரு உதாரணமாக எங்களுடைய நேயர்களுக்காக வந்து இன்றைய நாள்ல வந்து இருக்கிறீங்க. அதே மாதிரி வந்து அந்த டைம் நீங்க என்ன மாதிரியான ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொண்டீங்க? அந்த ஒரு நிமிஷத்துல வந்து விட்னஸுக்கு முன்னால செய்றீங்க, 10 ஷூவை வந்து அடுக்கி வச்சுட்டீங்க, அந்த காணொலி கூட என்னால பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அந்த அனுபவம் எவ்வாறாக இருந்தது உங்களுக்கு? நான் வந்து கணக்கத்தரம் அடுக்கி இருப்பேன். எனக்கு சொல்ல தெரியல, ஒரு 100-105 டேக் 2 நாளா இது நாங்க செஞ்சிருந்தோம். முதல் நாள் செஞ்சு அது ஒரு 50 டேக் எடுத்திருப்போம். அதுக்கப்புறம் அவைகளுக்கு லேட் ஆயிட்டுது அப்படின்றதால நாங்க அதுக்கப்புறம் அதை அப்படியே விட்டுட்டோம். அதுக்கப்புறம் அடுத்த நாள் அவையல் வந்திருந்ததால நாங்க அதை செஞ்சு கொண்டிருந்தோம். செய்யும் போது கூட கணக்கு விழுந்துகிட்டே இருந்துச்சு, எனக்கே விசர் வந்துடுது. பட் இருந்தாலும் ஓகே செய்வோம் என்னால் முடியும் அப்படின்ட்டு நான் செஞ்சு கொண்டே இருந்தேன். செஞ்சு கடைசியில் ஒரு நின்றுடுது. நின்று உடனே இப்படி என் மூஞ்சியை பார்க்கணும், செம்ம ஹாப்பி ஆகிடுது. ஓகே கடைசியாக அப்பாடியோ நின்றுட்டு இதை அப்படியே விட்டுடலாம் அப்படின்னுட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அது நின்ற உடனே எனக்கு சர்டிஃபிகேட் வந்தப்போ கூட அப்படியே இருந்தேன். நின்ற உடனே
அப்பாடா நின்றுட்டுது இந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு அந்த பாட்டு. உங்களுடைய முயற்சியால வந்து அதிகம் பலனளித்திருக்கு. ஆனால் வந்து இந்த நேரத்தில் வந்து ஒரு விடயத்தை சொல்லியே ஆக வேண்டும். அந்த அடிமேல் அடி வைத்தால் அம்மியும் நகரும் என்று சொல்லுவார்கள். அதே போல நீங்க இப்ப கூறினீர்கள் 100 தடவைக்கு மேல நான் அந்த 2 நாளுக்குள்ள திரும்ப திரும்ப பிராக்டிஸ் பண்ணிட்டேன்னு. நீங்க அந்த ஃபர்ஸ்ட் டேயோடய வந்து எனக்கு வேண்டாம் இது சலிச்சு போயிட்டுன்னு விட்டிருந்தா வந்து இன்றைய நாள்ல இப்படி ஒரு சாதனையை வந்து நீங்க புரிந்திருக்க இயலாது. இது வந்து நீங்க எல்லோரும் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கின்ற அத்தனை நேர்களுமே வந்து இதை வந்து நீங்களும் எடுத்துக்கொள்ளணும். எங்களால் ஒரு விடயம் முடியாது என்று இல்லை. நாங்கள் அதுக்கான பயிற்சியை அதுக்கான முயற்சிகளையும் நாங்கள் செய்யும் பொழுது கட்டாயம் ஒன்று ஒரு நாள் வந்து அந்த விடயம் கண்டிப்பாக நடந்து கொள்ளும். அந்த விடயம் இல்லாட்டிக்கும் அந்த விடயத்தை தாண்டி இன்னும் ஒரு அடுத்த கட்டத்திற்கு கூட நாங்கள் போவதற்கான சந்தர்ப்பம் கூட கிடைத்துக்கொள்ளும். அதே மாதிரி நீங்களுமே வந்து என்னடா இவ்வளத்தோட அப்படி நிறுத்தி விடாமைக்கு வந்து மேலும் உங்களால இன்னும் என்னென்னலாம் செய்ய இயலுமோ உங்களுடைய இந்த பாடசாலை கல்வியின் பின்னர் வந்து அதன் பிறகு வந்து நீங்கள் யோசிச்சு இன்னும் நீங்க சாதனை புரியணும். அடுத்த ஒரு சாதனை புரிந்து அடுத்த பாரதி நிகழ்ச்சியிலேயே உங்களுக்கு வந்து அறிமுகப்படுத்தணும்னு சொல்லிட்டு நானும் விருப்பப்படுறேன். அதுக்கும் வாழ்த்துக்களடா. சரி, அதே மாதிரி அடுத்ததா பார்த்தோமானால் வந்து உங்களுடைய இந்த பாடசாலை கல்வி இந்த சாதனைகள் எல்லாம் தாண்டி அடுத்தது விளையாட்டு ரீதியா உங்களுக்கு அதிகப்படியான ஆர்வம் இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருந்தேன். அந்த ஒரு ஆர்வம் எவ்வாறாக இருக்கிறது? அப்ப வந்து எனக்கு ஏதாச்சும் செய்யணும், என்ன ஏதாச்சும் சாதனை. அப்ப எல்லாம் இந்த கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டை பத்தி தெரியாது. ஸோ ஓகே, என்னால என்ன எலிமெண்ட் பார்க்கும்போது நான் ஸ்போர்ட்ஸ் செய்வேன். ஓகே, ஸோ ஓகே ஸ்போர்ட்ஸ் துறையில நாங்க போவோம் அப்படின்ட்டு விளையாட்டு துறையில நான் பாடசாலை மட்டம் விளைய மட்டம் கூடுதலா விளைய மட்டம் மட்டும் தான் போயிருக்கிறேன். ஸோ அப்ப வந்து எங்களோட ஸ்கூல் சாவச்சேரி ஹிந்து காலேஜ்ல வந்து கோலூன்றி பாதல் கொஞ்சம் ஃபேமஸா போய்கிட்டு இருந்துச்சு. அப்பாவியல் பழகுற எல்லாருமே நேஷனல் கட்டாயமா அடிப்பினோம். எந்த இதுலயுமே தப்பாது, எப்பவுமே நேஷனல் அடிப்பினோம். ஸோ ஓகே நம்ம அங்க போவோம், அங்க ட்ரை பண்ணி பார்ப்போம், கோலூன்றி பாதல் ட்ரை பண்ணி பார்ப்போம்ண்டு பிறகு நான் கோலூன்றி பாய்தலுக்கு போனேன். அங்க போய் ப்ராக்டிஸ் பண்ண பிறகுதான் நான் மாகாணம் தேசிய மட்டத்துக்கெல்லாம் போயிருக்கிறேன். ஸோ அப்போ எனக்கு ஹெல்ப் பண்ண கணாதிபன் சாருக்கு நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ உங்களால் தான் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கிறேன். அதோட சாரோட ப்ராக்டிஸ் ரொம்பவே ஹார்டாக இருந்தாலும் எனக்கு அது பிடிச்சி போய் நான் செஞ்சு இப்போ கோலூன்றி பாதையில் நான் நேஷனலில் போய் ஒரு செகண்டாக வந்திருக்கிறேன். ஸோ அதுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சார். ஸோ என்னோட ஸ்போர்ட்ஸ் இது இப்படி தான். அதோட நான் இப்போ ஓஎல் படிக்கிறதால இப்போதைக்கு அந்த ஸ்போர்ட்ஸை நான் இப்போதைக்கு விட்டுட்டேன். அது விட்டுட்டேன்னு சொல்லக்கூடாது. ஏன்னு சொன்னா எங்களுடைய ஆக்டிவா இருக்கணும் நாங்க. அதுவும் குறிப்பாக படிக்கிற பிள்ளைகள் வந்து ஆக்டிவா இருந்தா தான் இன்னும் எங்களுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும், நாங்களும் படிக்கலாம். ஸ்போர்ட்ஸையும் கைவிடாதீங்க. பெரும்பாலான பெற்றோர்கள் வந்து சொல்லுகின்ற ஒரே ஒரு முறைப்பாடு, விளையாட்டு துறைக்கு பிள்ளைகள் போனால் வந்து படிப்பு குழப்பி விடுவார்கள் என்று சொல்லுவார்கள். அது கொஞ்சம் குழப்புற மாதிரி இருந்தாலுமே வந்து அது நல்ல கட்டாயம் எங்களை வந்து ஆக்டிவா வச்சிருக்கும். விளையாட்டு துறையில நாங்க போனா நீங்க அந்த ஒரு ஃபீல்டுலயும் வந்து சாதனை புரியணும். நீங்க அந்த கோலூன்றி பாய்தல் வந்து நீங்க தேசிய இடத்துல 2வது இடத்தை பெற்றிருந்தீர்கள். அடுத்த முறை நீங்க 1வது இடத்தை பெறணும். அதுலயும் வந்து ஏதாவது உங்களால சாதிக்க முடிந்தா வந்து கட்டாயம் நீங்க சாதிக்கணும்னு நினைக்கிறேன். அதே நேரத்துல பார்த்தோமானால் விமர்சனங்கள், நீங்க இப்படி ஒரு சாதனை நான் விருப்பப்படுறேன்னு இப்படி செய்யணும்னு சொல்லி நிறைய பேர் விமர்சிச்சிருப்பாங்க. ஏன் உனக்கு இந்த தேவையில்லாதவே இல்லை, படிச்சா வந்து நீ படிக்கிற பிள்ளை, அதிலும் குறிப்பா நீங்க O level படிக்கிற பிள்ளை, எக்ஸாம்ல போக்கஸ் பண்ணு, படி, எக்ஸாம்ல பாஸ் பண்ணுன்னு தான் சொல்லி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, இப்படி வந்து விமர்சிப்பாங்க. அப்படி அதிக அளவிலான விமர்சனத்துக்கு ஆட்பட்டீங்களா நீங்க இப்ப வரைக்குமே? அப்ப வந்து நான் பெருசா ஃப்ரெண்ட்ஸோடையும் பேரண்ட்ஸ்டையும் மட்டும் தான் இதை பத்தி சொல்லி இருக்கிறேன். ஸோ அதனால அவையலுக்குள்ள என்னோட மோட்டிவேஷன் தான் இருந்தது. பட் இந்த கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் செஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் நிறைய விமர்சனம் வந்துச்சு. என்ன இதெல்லாம் பெரிய சாதனையா, இதெல்லாம் என்னத்துக்கு இதெல்லாம் போடுற அப்படின்னு எல்லாம் கணக்கு பேர் சொன்னேன். ஃப்ரெண்ட்ஸ்ல கூட கணக்கு பேர் கலாச்சாரம் என்னடி இதெல்லாம் பெரிய விஷயமா, இது என்னெல்லாம் பண்ணி நீ பேர் நான் அடுத்து நான் உன்னம் பீட் பண்றேன் அப்படின்னு எல்லாம் சொன்னாலவ. ஸோ ஓகே நாமளும் சின்ன விஷயம் தான் பண்ணிட்டோமோ அப்படின்னு இருக்கேன். பட் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், நான் 2-3 மாசம் எவ்வளோ கஷ்டப்பட்டான், இது தேர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டான் அப்படின்னு யோசிக்கும் போது எனக்கு இது பெரிய விஷயமா தான் தெரியுது. அதோட இந்த வயசுல எவ்வளோ தேடி எடுத்தது ஸோ எனக்கு பெரிய விஷயமா தான் தெரியுது. ஸோ அதை பார்த்துக்க கூட எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுவாங்களோ தெரியல, இதெல்லாம் சின்ன விஷயம், இதெல்லாம் டிவியில எடுத்து போடுறீங்களோன்னு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப பெரிய விஷயம். இவ்வளவு தூரம் வந்திருக்கேன்டா, அது ரொம்ப பெரிய விஷயம் எனக்கு. நிச்சயமாக. ஏனென்றால் வந்து விமர்சிப்பவர்கள் வந்து எது வேணும் என்றாலும் கூறிக்கொள்ளுவார்கள். ஆனால் அதையுமே வந்து நாங்கள் எங்களுக்கான அடுத்த ஒரு படியாக எடுத்து வைக்க வேண்டும். நீங்க கூறினது போலதான் இந்த வயசுல வந்து இவ்வளவு தூரம் போக இயலுமா, நாங்கள் இங்கிருந்து கொண்டு குறிப்பாக இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் இருந்து கொண்டு வந்து கின்னஸில் வந்து இடம் பிடிக்கலாமா என்று சொன்னதே பல பேருக்கு தெரியாது. அவ்வாறாக இருந்து நீங்க முயற்சி எடுத்து இவ்வளவு தூரம் வந்ததே பெரிய ஒரு சாதனை. வந்து அது விமர்சிப்பவர்கள்
அவர்களுக்கு கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும். விமர்சிப்பவர்களை கூப்பிட்டு வந்து நான் இவ்வளவு ப்ராசஸ் செய்த நான் இப்படின்னு சொன்னா வந்து அப்பதான் அவர்களுடைய அந்த பேஜ் நிற்பாட்டுவார்களான்னு தெரியவில்லை. இருந்தாலுமே வந்து அந்த விமர்சனங்களையும் நீங்கள் பெரிதாக எதிர்கொள்ளாமல் வந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கிறீர்கள். அது அந்த விமர்சனங்களுக்கு கொடுக்கின்ற ஒரு பதிலடியாக இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். சரி, அடுத்த கட்ட உங்களுடைய நகர்வுகள் என்ன மாதிரியாக இருக்கும்? அடுத்த டைம் இப்போதைக்கு நான் படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறேன். ஸோ என்னோட எதிர்கால லட்சியம் வந்து ஒரு லெக்சரர் ஆகிறது தான். ஸோ இப்போதைக்கு படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஏஎல் முடிய விட்டு நான் எப்படி ஃபுல்லாக என்ன மாதிரி இருக்கிற மாணவிகள், என்ன மாதிரி யாராச்சும் சாதிக்கணும் அந்த மாதிரி இருக்கிற மாணவிகளுக்கு நான் ஒரு என்ன சொல்றது, முன்மாதிரியா இருந்து அவைகளுக்கு இப்படி எல்லாம் செய்யலாம், இப்படி எல்லாம் இருக்கு, நீங்க இப்படி எல்லாம் செய்யுங்கோ அப்படின்றெல்லாம் வழிகாட்டலாம் என்று நினைக்கிறேன். நிச்சயமாக நானும் தான் அதை கேட்கலாம் என்று வந்து இந்த ஒரு வயதிலே வந்து அந்த ஒரு எண்ணத்துக்கு முதல்ல நன்றிகளை தெரிவிக்கணும். ஏனென்றால் உங்களை மாதிரியே பல பேர் இருப்பார்கள், நானும் இவ்வாறாக சாதிக்க வேண்டும், ஏதாவது ஒரு துறையின்பால் செல்ல வேணும்னு சொல்லி, ஆனால் தெரியாது அவர்களுக்கு இவ்வாறான வழியில் தான் போக வேண்டும் என்று சொல்லிட்டு அவர்களுக்கு தெரியாமல் இருக்கும். அவ்வாறாக நீங்க சாதிக்க துடிக்கு இருக்க போகின்ற அந்த பிள்ளைகளுக்கு வந்து நீங்க என்ன கூற வாரீங்க இந்த டைம்ல? ஸோ என்ன மாதிரி பெரிய இடத்துல உங்களுக்கு கிடைக்கலனாலும் உங்களால் ஏழுமானதை செய்யுங்க. சில பேரால் டான்ஸ் பண்ண முடியும், சில பேரால் பாட்டு பாட முடியும், சில ஸ்போர்ட்ஸ் செய்யலாம், சில பேர் நல்லா கவிதை எழுதி வேணும். ஸோ உங்களுக்கு என்ன திறமை இருக்கோ அந்த வழியில் போங்க. ஸோ ட்ராயிங் உங்களால் வரைய முடியும்னா ட்ராயிங் காம்படிஷனுக்கு போங்க. அதுலேயே நீங்கள் கொஞ்சம் பெரிய அளவுலையும் ட்ராயிங் பண்ணி நீங்கள் பெருசு ஆளாக வரலாம். ஸோ நீங்கள் உங்களோட ஃபர்ஸ்ட்டு தேடுதல் தான் வெற்றியோட முதல் படி என்னே சொல்லலாம். உங்களோட திறமைய எங்க மட்டும் கொண்டு போகலாம், எங்க இடத்துல வச்சா உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும்ன்றதை தேடி அந்த இடத்துல உங்களோட திறமையை பாவிச்சிங்கண்டா என்ன மாதிரி நீங்களுமே இந்த மாதிரி பாரதி நிகழ்ச்சிக்கு வரலாம். இணைந்து கொண்டிருக்கின்றோம் பாரதி நிகழ்ச்சியின் பெண்ணாளுமை பகுதியின் வாயிலாக. இன்றைய நாள் எங்களுடைய பெண்ணாளுமை நிகழ்ச்சியின் வாயிலாக சாதனை பெண்மணி மாதங்கி கனகசுந்தரம் அவர்கள் தான் இணைந்து கொண்டு தன்னுடைய அந்த அனுபவங்கள், இந்த சாதனை பயணத்தில் கிடைக்கப்பெற்ற அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். அந்த வகையில் வந்து நீங்க ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தீங்க, நான் அடுத்த கட்டமாக வந்து இவ்வாறாக இந்த வயதிலே வந்து தாங்களும் சாதனை படைக்க துடிக்கின்ற அந்த மாணவர்களுக்கான ஒரு முன்மாதிரியாக நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருந்தீங்க. அதுக்காக வந்து என்னென்ன ஸ்டெப் எல்லாம் நீங்க எடுத்து வைக்க போறீங்க? என்று சொன்னா கட்டாயம் உங்களை பார்த்து அந்த பாடசாலை மாணவர்கள் எழுத போனால் சிறு பிள்ளைகள் வந்து நினைப்பார்கள், தாங்களும் இதே மாதிரி ஏதாவது ஒரு துறையில் வந்து சாதிக்க வேண்டும், தங்களுடைய அந்த பெயர்களும் வந்து கின்னஸ் புத்தகத்தில், சாதனை புத்தகத்தில் பெயர் பொறிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நினைப்பார்கள். அவர்களுக்கு என்ன மாதிரியான முன்மாதிரியான நடவடிக்கைகளை நீங்க மேற்கொள்வீங்க? இப்போதைக்கு படிப்பில் தான் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறேன். ஸோ இருந்தாலும் ஸ்கூலில் போகும்போது சில சில்ட்ரன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் என்னட்ட கேட்குறவே, அக்கா நீங்கள் என்னென்ன கதை செஞ்சீங்க, நானும் இப்படி வரலாம் அப்படின்லாம் கேட்கும்போது ஸோ எனக்கும் ஓகே அப்படின்ட்டு நான் அவங்கக்கிட்ட சொல்கிற ஒரு விஷயம், உங்களுக்கு ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட ஏதாச்சும் திறமை இருக்கும், எல்லாட்டையுமே ஒரு திறமை இருக்கும். ஸோ அதை வந்து சொல்லுங்கள். நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஒரு கின்னஸ் ரெக்கார்டு ஒன்று எடுத்து ஸோ அதில் உங்களோட அப்ளிகேஷன் வந்து போட்டு உங்களுக்காகவே ஒரு ரெக்கார்டு ஒன்றை உருவாக்கலாம். ஸோ அதை வந்து என்னோட தனியாக கதைக்கலாம், இல்லாட்டி உங்களோட வீட்டை வந்து கூட கதைக்கலாம். ஸோ உங்களோட கதைச்சா உங்களோட பேரையுமே கூகுளில் வரலாம், இல்லை இந்த மாதிரி ஏதாச்சும் சேனலுக்கு கூட நீங்கள் பேட்டி கொடுக்கலாம் இல்லையா? நிச்சயமாக. என்னென்னு சொன்னால் பார்த்து கொண்டு இருக்கின்ற அந்த சிறார்களுக்கும் கூட பல்வேறுபட்ட திறமைகள் இருக்கும். நீங்களும் இதே மாதிரி உங்களுடைய பெயர்களும் ஒரு சாதனை புத்தகத்தில், சாதனை பயணத்தில் தொடர வேண்டும் என்று சொன்னால் கட்டாயம் நீங்கள் கூறினது போல எங்களுடைய மாதங்கி கனகசுந்தரம் அவர்களையும் வந்து தொடர்பு கொண்டு அவரும் அதற்கான உங்களுக்கான அந்த முன்னாயத்த நடவடிக்கைகள் எழுத போன அந்த ஆரம்ப புள்ளியை வந்து ஏற்படுத்தி கொடுப்பார் என்றது வந்து எங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக கூறியிருக்கின்றார். எனவே நீங்களும் பார்த்து கொண்டு இருப்பவர்களும் உங்களுக்கு ஏதாவது திறமைகள் இருந்தால் கட்டாயம் அதனை வந்து வளர்த்து கொள்ளுங்கள். முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்ளத்தான் வந்து எங்களுடைய சாதனையும் வந்து பட்டை தீட்டப்படும் என்று சொல்லுவார்கள். நாங்கள் சரி எனக்கு இப்படி ஒரு விடயம் இருக்கு, என்னால் இந்த துறையில் வந்து சாதிக்கலாம் என்று நாங்கள் அப்படியே பேசாம இருக்கக்கூடாது. நீங்க கூறினது போலவே வந்து அடுத்தடுத்து என்னென்ன செய்யணும் என்று சொல்லி நாங்க பயணிக்கின்ற பொழுது இலகுவில் அந்த பயணம் வந்து வெற்றி பெறும். நீங்களும் அதே போலத்தான் வந்து அந்த ஒரு சாதனை கட்டாயம் நான் ஏதாவது ஒன்று முறியடித்தே தீரணும் என்று சொல்லி அந்த சாதனை பயணம் வெற்றி பெற்றதுக்கும் வந்து நாங்களும் எங்களுடைய நிகழ்ச்சியின் சார்பாகவும் டான் குழுமம் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே நேரம் வந்து இன்றைய நாள் எங்களுடைய இந்த பெண்ணாளுமை பகுதியின் வாயிலாக கலந்து கொண்டு பல விடயங்களை எங்களுடன் கலந்து ஆலோசித்தமைக்கும் வந்து எங்களுக்கு அதாவது எங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றியதா. நல்லது நேயர்களே, மற்றும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்று செல்லும் நான் ரோஹிணி செல்லும். நன்றி நேயர்களே.